அம்பாளினுடைய 51 சக்தி பீடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி பீடம்ங்கிறது காஞ்சி காமாட்சி கோவில். இது காமகோட்டி பீட்டம்னு சொல்லுவாங்க. இங்க அம்பாள நம்ம தரிசனம் பண்ணின உடனே நமக்கு பிரசாதமாக குங்குமம் தருவாங்க. அந்த குங்குமத்த உடனடியாக நீங்க இட்டுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அதாவது அந்த கோவில்ல அம்பாளினுடைய பிரசாதமான குங்குமத்த பக்தர்களுக்கு தரதுக்கு முன்னாடி முதல்ல யாருக்கு தருவாங்க தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய அரூப லக்ஷ்மிக்கு. யார் இந்த அரூப லக்ஷ்மி? விஷ்ணுவினுடைய சாபத்தினால மகாலட்சுமி தன்னுடைய ரூபத்தை இழந்து அரூபமாக ஆயிடுறா. அந்த சாப விமோச்சனம் வேண்டியும் தஞ்சம் வேண்டியும் காஞ்சி காமாட்சிகிட்ட வரும்போது அம்பாள் தஞ்சம் கொடுத்ததோட மட்டும் இல்லாம அந்த சாப விமோச்சனத்துக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் தன்னுடைய பிரசாதத்தை முதல்ல அரூபலட்சுமிக்கு தான் சாத்தணும் அப்படின்னு. அந்த குங்குமத்தை இடும் பொழுது அரூபமாக இருக்கக்கூடியவள் உருவம் பெற்று சாப விமோச்சனம் பெறுகிறாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால பக்தர்களுமே அந்த பிரசாதத்தை உடனடியாக வாங்கின உடனே அரூபலட்சுமிக்கு நீங்க சாத்தி அதுக்கப்புறம் வேண்டிக்கிட்டு அந்த குங்குமத்திலிருந்து சிறிது எடுத்து நீங்க நெத்தியில் இட்டுக்கிறது வீட்டுக்கு கொண்டு போறதுங்கிறது ரொம்ப விசேஷம். கடன் மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக நிவர்த்தி ஆகும்னு சொல்றாங்க. இங்க அம்பாள் ஸ்ரீ சக்கரத்து மேல, அதுவும் கல்லாலான ஸ்ரீ சக்கரத்தின் மேல அமர்ந்திருக்கா. ஆதிசங்கரர் பிரதிஷ்டை பண்ணது. இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது தேவி லலிதா திரிபுர சுந்தரியினுடைய ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்ரீ சக்கரத்துக்கு ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் நவாவரண பூஜை பண்றாங்க. சக்தி பூஜைகள்ல ரொம்ப ரொம்ப உச்சபட்ச பூஜை அப்படிங்கிறது இந்த நவாவரண பூஜை. இதுல கலந்துக்கிறதே நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்லலாம். எதிர்பார்க்காத அதிசயங்கள், நீங்க எதிர்பார்க்காத மன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். யார் யார் வாழ்க்கையில எல்லாம் இந்த அதிசயம் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட இதை ஷேர் பண்ணுங்க.